ஸலவாத்தை அதிகப்படுத்தினோம் என்றால் ரவுலா வந்து நம்மை பாதுகாக்குமாம். எல்லா இடத்துலயும் ஒரு செய்தியை சொல்றேன். ஒரு மலையாள உஸ்தாத் ஒரு ஆள் பேசுறாங்க ஒரு பயான்ல. ஒரு பையன் பிலிப்பைன்ஸ்ல படிச்சுட்டு இருக்கிறான். பிலிப்பைன்ஸ் என்பது கொஞ்சம் கொடுமையான நாட்டில் ஒரு நாடு. அவன் பிலிப்பைன்ஸ்ல படிச்சுட்டு இருக்கிறான். அவன் கேட்டிருக்கிறாங்க, பிலிப்பைன்ஸ் எப்படியப்பான்? அரைகுற ஆடையோட நம்ம பக்கத்துல வந்து உட்கார்ந்துருவா. இந்த உஸ்தாத் திரும்ப கேட்டிருக்கிறா, எப்படியப்பா நீங்கெல்லாம் வாழ்றியா அப்படின்னு. எங்களுக்கும் சில சமயம் மனசு கொஞ்சம் சஞ்சலம் ஆயிரும். சஞ்சலம் ஆயிட்டா என்ன செய்வீங்க என்று கேட்கிற பொழுது நான் 3 தடவை ஸலாத்து நாரியாவை ஓதுவேன். அல்லாஹும்ம ஓதுங்கம்மா. அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலா வஸல்லிம் ஸலாமன் தாம்மா அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லதி தன்ஹல்லு பிஹில் உக்து வதன்ஃபர்ஜு பிஹில் குரபு வதுக்லா பிஹில் ஹவாயிஜு வதுனாலு பிஹில் ரகாயிபு வஹுஸ்னுல் ஹவாத்திம் வஇஸ்தஸ்கல் கமாமு பிவஜ்ஹில் கரீம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி ஃபீ குல்லி லம்ஹத்தின் நஃபஸின். நல்ல நல்ல நஃப்ஸ்னு ஓதாண்டா. என்ன நஃபஸின்? ரெண்டுக்கு அர்த்தத்துல ரொம்ப வித்தியாசம். நஃப்ஸ்ன்னு சொன்னா ஒவ்வொரு மனிதர்களுடைய எண்ணிக்கை அளவு. நஃபஸ்னா ஒவ்வொரு மனிதர்களுடைய மூச்சினுடைய அளவு. அல்லாஹ் நஃபஸின் பிஅததி குல்லி மஅலூம் லக். அந்த பையன் சொல்றாராம், நான் 3 தடவை ஸலவாத்து நாரியாவை ஓதுவேன், பச்சை குப்பா என் முன்னால் வந்து நிற்கும் என்கிறார். அல்லாஹ் அல்லாஹ். இதனால தான் நம்ம சொல்றோம், யா சய்யித சாதாத்தி ஜிதுக காசிதா அர்ஜு ஹிமாக்க யா ரசூலல்லாஹ். உங்க பாதுகாப்பை எங்களுக்கு தாருங்க. எங்க வாலிப பிள்ளைகளுக்கு கொள்ளுங்கள், எங்கள் இளம் யுவதிகளுக்கு கொடுங்கள், எங்கள் வளரும் பிள்ளைகளுக்கு கொடுங்கள். எங்கள் பிள்ளைகள் மிகப்பெரிய கொடூரமான காலத்தில் வாழுகிறார்கள், போதை திணிக்கப்படக்கூடிய காலத்தில் வாழுகிறார்கள். எங்கள் பிள்ளைகளுக்கு அனுமதி கொடுங்கள்.